ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு ஃபுல் சமையல் வீடியோ தான் போடுறேன். கடலைப்பருப்பு ஒரு காலையிலேயே 6 மணிக்கு ஊற வச்சாச்சு. ஒரு 1/2 கிலோ கடலைப்பருப்பு, அதில் பாதி கடலைப்பருப்பு எடுத்து போட்டு ஒரு குக்கரில் ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 20 பல் பூண்டு தட்டிக்கிட்டேன், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சது அதையும் போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணோம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த கரெக்டாக முங்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு பருப்பு ஊறி இருக்கனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஒரு கிளறிட்டு நான் காயும் கடலைப்பருப்பும் மட்டும் எப்போவுமே ஒன்றா போட மாட்டேன், சிறுபருப்பு போடுவேன். என்னென்னா பருப்பு வேகாது, காய் குழஞ்சி போயிடும். எனக்கு பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிறேன். மிச்சம் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 வடை வரும், அதை செய்ய போகிறேன் நான். அதை குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், நான் அந்த அஞ்சரைப்பட்டிலேருந்து எடுத்து போடுறதுனால நான் கையிலே எடுத்து போடுறேன். ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதிலே ஒரு 20 பல் பூண்டு தோலோடு அதையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நான் சின்ன பல் பூண்டெல்லாம் எடுத்து வைப்பேன் உரிக்கும்போது ரசத்துக்குன்னு. அதையும் ஒரு சுற்றிடலாம். சுற்றிட்டு ஒரு சாசரில் எடுத்து வச்சுட்டு இந்த ஜாரியை கழுவி ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் எடுத்துக்கிறேன். இந்த ஜாரிலே நான் கடலைப்பருப்பும் அரைக்க போகிறேன். நான் ஏன் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன்னா, வீடியோவை எங்கள் மக சொன்னாம்மா, நான் உங்களது பருப்பு பாயசம் வீடியோ பார்த்தேன், அது எனக்கு புரியுது நீங்கள் செய்கிறது, ஆனால் பிக்னஸ்க்கு தெரியுமா தெரியல அப்படின்னா. அதே மிக்ஸி அலசி எடுத்துட்டேன். அதுலேயே 2 பல் பூண்டும் இந்த கடலைப்பருப்பு 2 ஈடு வந்தது, அந்த அளவுக்கு அதையும் ஒரு 4 பல்ஸ் மோட்டில் போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு குறைப்பாக. அவள் சொன்னான், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கம்மா, நீங்கள் நிறைய சமைக்கிறனால உங்களுக்கு தெரியுது, அது கடகடன்னு நீங்கள் செஞ்சிடுறீங்க, பட் கொஞ்சம் தெளிவாக அளவுங்கள்லாம் கரெக்டாக எப்போ போடணும் அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அதனால தான் இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 தடவை பருப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். வடைக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம், நல்லா ஊறும் அப்போ தான். இப்போ இதுலேயே சின்னதாக வெட்டின கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெங்காயம், சின்னதாக வெட்டின பச்சை மிளகாய், நான் 2 பல் பூண்டு அதிலே போட்டு ஒரு சுற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு கை வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். போட்டு ஒரு கை சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, இது போட்டு செஞ்சாவே போதும். பருப்பு வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே இந்த கூட்டும் இந்த வடையும் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரசமும் சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா பிசைஞ்சு நம்ம இப்படி உருண்டை பண்ண பார்த்தோம்னா பிரியாமல் வரணும். ரொம்ப வெங்காயம் கம்மியாக இருந்தாலும் அடை மாதிரி இருக்கும், வடை தடியாக இருக்கும். கேப் இருந்தால் தான், வெங்காயம்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, பருப்பு நல்லா மலர வெந்துருச்சு. நான் எப்போவுமே பச்சை மிளகாலாம் எடுத்துருவேன், அதில் காலெல்லாம் இறங்கிடும். இது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. அதனால் நான் பொதுவாக மோஸ்ட்லி பச்சை மிளகாய் எடுத்துருவேன். இப்போ தான் உப்பு போடுறேன். போட்டுட்டு வெட்டிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் கோஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப பெருசாகவும் வெட்டல, ரொம்ப சின்னதாகவும் வெட்டல. எனக்கு கோஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், ரொம்ப கூழ் மாதிரி வேக வேண்டாம். அதை தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். இந்த மிளகு மிக்ஸி அலசின தண்ணியிலே 2 தக்காளி, பழமான தக்காளி எடுத்து போட்டுக்கிறேன். அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே கொத்தமல்லி ஆயும்போது இந்த காம்பை வெட்டி தனியாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கவரில் எடுத்து வைப்பேன். அதிலே கல்லுப்பு போட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி இன்னும் நல்லா இப்போது தக்காளி இப்படி கரைக்க முடியல, நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிட்டு நான் புளி தண்ணி எப்போவுமே எடுத்து வைப்பேன், வீட்டில் சொல்லியிருக்கேன். நான் ஒரு வீடியோ போடுறேன், ஒரு வீக் என்னென்னலாம் நான் செஞ்சு எடுத்து வைப்பேன் வீட்டில் ஈஸி சமையலுக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் விட்டோன்னே அந்த கோஸ் அந்த சூடு பட்டோட கொஞ்சம் கம்மியாகிடும், சுருங்கிடும். அப்போ கலர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதுக்குள்ளே முருங்கைக்கீரை தாளிச்சிக்கிறேன். முருங்கைக்கீரை தாளிக்கு ஒரு கடாய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு வெங்காயம் வெட்டி போட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு 15 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன்.
போட்டுட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். நான் காஞ்ச மிளகா, பூண்டு, தேங்காவை மிக்சியில் ஒரு சுற்றிட்டு கூட போட்டுருவேன். பட் நான் தேங்காவை திருகி எடுத்து வச்சுருக்கேன், அது இருக்குது, அதனால் நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ அலசி வச்ச முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை போட்டால் உடனே நம்மளால் கலர முடியாது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடணும். நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா முருங்கைக்கீரை ஆவிப்பட்டு அதுவே தானாக சுருங்கிடும். அதுக்கப்புறம் கலர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இது நல்ல பெரிய பெரிய கீரை. இது எங்கள் தம்பி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தான் இந்த கீரையை. நல்லாயிருக்கும் இந்த கீரை. இப்போது ஒரு கடாய் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு சாம்பார் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதுவும் 2 காஞ்ச மிளகாவும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம கூட்டு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு கோஸ் கூட்டை தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து அதுலேருந்து பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துட்டேன். கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள். அது தீஞ்சிடும். அந்த கடாய் வந்து இரும்பு கடாய், ரொம்ப இதுவாக பாருங்கள். கோஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் அந்த தாளிப்பை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது மொத்த கோஸுமே நல்லா நெய் வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம வெறுமையவே பசிச்சதுன்னா சாப்பிட்லாம். எடுத்து தோசைக்கு, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நான் எங்கள் பையன் கூட்டு போட்டே சாப்பிட்ருவோம். அவனுக்காக தான் நான் இது மாதிரி செஞ்சேன். முருங்கைக்கீரை பாருங்கள் நிறைய. எப்போவுமே கீரைங்க வந்து வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம, அதான் சுருங்கினதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு போடணும். ஏன்னா அளவு தெரியாது, அதிகமாக போட்டோன்னா வேஸ்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு சுருங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு போடணும். பாருங்கள், வெந்துடுச்சு நல்லா. ஒரு 80-90% வெந்துடுச்சு. தள்ளி பார்த்தா தண்ணி இருக்கிறது தெரியும். இந்த மாதிரி தள்ளி பார்த்தோம்னா இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இந்த டைமில் நான் திருகி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய், நான் அதை போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கிளறி. எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பையனுக்கு தவிர எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் வெறுமே தட்டில் போட்டு செஞ்சோன்னா சாப்பாடு கூடயே இல்லை வெறுமையாகவே சாப்பிட்ருவோம் அந்த கீரையை. ஈவினிங் மீந்தால் கூட நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் நாங்கள் சாயங்காலமே அதை சாப்பிட்ருவோம். திருப்பி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம், ரசத்துக்கு தாளி போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நம்ம சுற்றி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு கலரிக்கலாம். இப்போ ரசத்தில் இதை சேர்த்து இதில் எடுத்து ஊற்றிடலாம். ரசத்தில் ரசம் ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் போடுறேன். காலையில் வந்து நைட்டு வந்து வெள்ளை காராமணி ஊற வச்சுருந்தேன். காலையில் பையனுக்கு தாளித்து தரலான்னு. அவன் சம்டைம்ஸ் டிஃபன் இந்த மாதிரி பயிர் கொடுத்தா சாப்பிட்டுடுவான் வெறுமையாகவே. அவனுக்கு வந்து தாளிக்காமையே பிடிக்கும், அந்த தண்ணியோடையே சாப்பிடுவான். மிச்சத்தை வந்து தாளித்தா தான் எங்கள் வீட்டு ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. அதனால் அதை தாளித்து எடுத்து வச்சிட்டேன்னா ஈவினிங் சாப்பிட்டுக்குவாங்க. அதை அதையும் தாளித்து எடுத்து வச்சிட்டேன். இங்கே தான் சாதம் எடுத்து வைக்கணும். அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடை போட்டுடலாம். சூப்பராக இருந்தது வடை. உப்பு காரெல்லாம் கரெக்டாக. அந்த ரச சாதத்துக்கும் அந்த கூட்டும் முருங்கைக்கீரையும் வடையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சமையல் இன்றைக்கி ஃபுல் சமையல் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய மெனு செய்யலாம். வீட்டில் ஒரே ஒரு குழம்பு தொட்டுக்கன்னு இல்லாமல் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி வச்சா போதும், ஈஸியாக செய்யலாம். நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.